ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் வறுவல் எப்படி பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் போட்டிருக்கிறேங்க. மட்டன் வந்து எலும்பு இல்லாத மட்டனுங்க. நான் எலும்பு கறியாக போடலை, எலும்பே இல்லாமல் தனி கறியாக போட்டிருக்கிறேன். வறுவலுக்கு நீங்கள் தனி கறியாக போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே 3 டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் வந்து நான் கரெக்டான காரம் தாங்க போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, மட்டன் வேகும்போது உங்களுக்கு அதிலேருந்து தண்ணி விடும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் விட்டு வேக வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி நான் கேஸில் எடுத்து வச்சிட்டேங்க. 7லேருந்து 8 விசில் பக்கம் விட்டு இறக்கிக்கலாம். விசில் இறங்கவும் நான் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ விசில் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நம்ம 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். நீங்கள் அதனால் வறுவலுக்கு தண்ணி அளவாக விட்டு வேக வைங்க. குழம்பு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம 1/2 டம்ளர் ஊற்றுனதுக்கே இவ்வளோ தண்ணி இருக்குது. மட்டனும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுத்து நாம் கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், ட்ரையாக நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம் அந்த வறுவலுக்கு. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை 3யுமே லேசாக வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க, ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் விட்டுக்கோங்க. இந்த வறுவல் நல்லெண்ணெயில் செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுமே 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ, ஒரே ஒரு வரமிளகா, 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையுமே லேசாக வறுத்துக்கோங்க. இது வறுபடவுமே சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க, அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கவுமே நம்ம வேக வச்ச கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து நாம் மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம், அந்த மசாலா பவுடரை. இந்த மசாலா பவுடர் போடவுமே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு, வாசமும் சூப்பராக இருக்கும். இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம திருப்பியுமே மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வறுவலுக்கு வந்து. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை போட்டு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.